கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். உபவாச நாட்களிலே அதிகாலை வேளையிலே தினம்தோறும் சிலுவை தியானம் நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். கொலோசையர் 2 அதிகாரம் 14-15 ஆகிய வசனங்களிலே நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஏசாயா 59 அதிகாரம் 2 வசனத்திலே உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். ரோமர் 10 அதிகாரம் 4 வசனம். இந்த வேத பகுதியில என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினா மட்டும்தான் நம்ம எல்லாரையும் மீட்டெடுக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் வேத ரகசியத்துக்குள்ள வரும்போது, வேதத்தினுடைய ஆழத்துக்குள்ள வரும்போது, முதலாவது நம்ம யாரு, பைபிளுடைய சட்டம் என்ன, பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர், தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தர்லி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு வரணும். இந்த பூமியிலே நம்முடைய பாவத்தை, நம்முடைய அக்கிரமத்தை, நம்முடைய மீறுதல், நம்முடைய தலைமுறை சாபம், நம்முடைய பலவீனம், நம்முடைய நோய், நம்முடைய துக்கம், தலைமுறை சாபம் எல்லாவற்றையும் தாமே சிலுவையில் சுமந்தார். நம்முடைய பாவத்தை எல்லாம் சிலுவையில் மேல் சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. பாவம் அறியாத அவர் நமக்காக பாவம் ஆனார். நம்முடைய பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படிக்கு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். ரோமர் 10 அதிகாரம் 4 வசனம். இப்ப நம்ம வாழ்க்கையிலே நம்ம முதல்ல என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, எனக்கும் தேவனுக்கும் நடுவுல ஏதாவது ஒரு பிரிவினை இருக்கா? ஏசாயா 59 அதிகாரம் 2 வசனத்துல அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்ப எனக்கும் தேவனுக்கும் நடுவில் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு பாவம். இந்த பாவத்தை இயேசு கிறிஸ்து தாமே சிலுவையில் சுமந்தார். நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். அப்ப நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். அதான் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அது எல்லாமே நீக்குகிறார். இது எல்லாமே சிலுவையில தான் நடக்கு. சிலுவையின் மேல் ஆணி அடித்து எல்லா பிரமாணம் எல்லாவற்றையும் தாமே நிறைவேற்றுகிறார். நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலராதபடிக்கு எனக்கும் தேவனுக்கும் நடுவிலே அந்த பாவம், அந்த சட்டம், நியாயப்பிரமாணம் எல்லாவற்றையும் சிலுவையின் மேல் ஆணி அடித்து
அடுத்தாப்புல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும். இந்த உலகத்தின் அதிபதி சத்துரு பிசாசு அவனை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேலே வெற்றி சிறந்தார். எந்த குடும்பத்தை கெடுக்கலாம், கொல்லலாம், அழிக்கலாம், இதுதான் பிசாசுடைய திட்டம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார் என்று வேறு ஒன்றுக்கும் வர. ஒரு வீட்டுக்குள்ள பிசாசு வந்துட்டா என்ன நடக்கு அப்படின்னா, முதல்ல சமாதானம் காணாம போயிருது. வீட்டுக்குள்ள ஆட்டம்பிட்டியா சண்டை வந்துருது. தேவைப்பட்டா பகையாயிருந்தாங்க, பிரிஞ்சு போயிருந்தாங்க, டைவர்ஸ் ஆயிருது, கோர்ட்டு கேஸ்ன்னு போயிருந்தாங்க. பார்த்தா சின்ன பிரச்சனையா இருக்கும். ஒரு சின்ன காரியம் பெரிய பிரச்சனையா மாறுது. அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலே நம்ம பேசுற வார்த்தை மற்றவங்களை காயப்படுத்துற வார்த்தையா இருக்கா? இது எல்லாமே யோசித்து பார்க்கணும். இப்ப நான்லாம் சொல்ல முடியும், நான்லாம் கடினமான ஆள் தான். நான் வியாபாரத்துல இருந்தேன். என் மனைவி சர்ச்சில் போய் அழுது அழுது ஜெபம் பண்ணேன். நான் ஊழியத்துல வரும்போது 40 நாள் பாஸ்டிங் போட்டு, இந்த கை பூமிக்கு வேலை செய்யக்கூடாது, பரலோகத்துக்கு தான் நான் வேலை செய்யணும். பாஸ்டிங் போட்டு ஜெபிக்கும் போதே தேவன் அபிஷேகம் பண்ணி மேய்ப்பன் சாவி கொடுக்குற மாதிரி தரிசனம் காமிச்சு ஊழியத்துக்குள்ள அழைத்து கொண்டு வந்தார். அந்த நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைய பரலோகத்துல தேவன் தான் என்னை பாதுகாக்கிறாரு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வியாபாரம். நான் விக்கிரத்துக்கு மாந்திரியத்துக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் கொடுத்து நான் அடிமையில வாழ்ந்தாள். மனுஷனை நம்பியே பின்னாடி போனாள். கையில பைபிள்லாம் எடுத்து வாசிக்கல. என் மனைவி சர்ச்சில் போய் அழுது அழுது ஜெபம் பண்ணி, வீட்டில் குடும்பத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ணி, நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ, எனக்கு என்னைக்கு தெளிவு வந்ததோ, என் இருதய மனக்கண்கள் என்னைக்கு திறந்ததோ, வேத வசனங்களுக்கு நான் கீழ்ப்படியாம நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன்னு சொல்லி என்னைக்கு உணர ஆரம்பிச்சனோ, என்னைக்கு கையில பைபிள் எடுத்து வாசித்து மனம் திரும்ப ஆரம்பிச்சனோ, என்னைக்கு எனக்கு பாவ மன்னிப்பு சொல்லி தேவனோட சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சனோ, அந்த நாள்ல எனக்கு ஒரு மாற்றம். இந்த 2026ல நிறைய குடும்பத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயுமே ஒவ்வொரு காரியம் உண்டு. வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிம்பாங்க. ஒரு வீட்டில் போனா சொல்லுவாங்க, என் வீட்டில் என் பையன் சரியில்லை அப்படிம்பாங்க. இன்னொரு வீட்டில் போய் கேட்டா போதும், என் கணவரே சரியில்லைம்பாங்க. இன்னொரு வீட்டில் போய் கேட்டா என் மருமக தான் சரியில்லை அப்படிம்பாங்க. இன்னொரு வீட்டில் போய் கேட்டா என் மாமியார் தான் சரியில்லைம்பாங்க. இன்னொரு வீட்டில் போய் பார்த்தா விதவையா இருப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னொரு வீட்டை போய் பார்த்தா படுத்த படுக்கையில் அனாதையா இருப்பாங்க. இதுதான் மனுஷன் வாழ்க்கை. வாழ்ற கொஞ்ச காலம் வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, உயிரோட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, முதல்ல அன்பு கூறுங்க. ஒரு முழு பைபிளை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி பார்த்தா, பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாக அன்பு கூர்ந்தார். குமாரனாய் இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய அக்கிரமத்துக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய எல்லா துக்கம், நம்முடைய பாடுகள், நம்முடைய பலவீனம், நம்முடைய நோய் எல்லாவற்றையும் தாமே சிலுவையில் சுமந்தார். அவர் நம்ம மேல அன்பா இருக்கிறதுனால தான் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். பரிசுத்த ஆவியானவர், அவர் பேரே அன்பின் ஆவியானவர். நம்ம வாழ்க்கையிலே நம்ம என்ன செய்யணும்? பழைய ஏற்பாட்டுல 10 கட்டளை, புதிய ஏற்பாட்டுல சுருக்கி 2 கற்பனை. யாக்கோபு 2:8 நம்ம நன்மை செஞ்சால் நம்ம அன்பு கூறுறோம். உன்னை போல பிறனை நேசிக்கணுமா? இன்னைக்கு நேசிக்கிற ஒரு இருதயம் நமக்குள்ள இருக்குமானால் நம்ம இருதயத்துக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுவார். அன்பு கூறும்போது தேவன் நமக்குள்ள இருக்கிறார். நன்மை செய்யும் போது தேவனால் உண்டாயிருக்கிறோம். காலம் கடைசியா இருக்கு. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்து விட்டார். நமக்கு என்ன கட்டளை கொடுத்தார்? நம்ம என்ன செய்ய சொன்னாரு? அன்பு கூறணுமா? உன்னை போல பிறரை நேசிக்கணுமா? பணம் இருந்த ஒரு பேச்சு, பணம் இல்லைன்னா ஒரு பேச்சு, தேவை இருந்த ஒரு பேச்சு, தேவையில்லைன்னா ஒரு பேச்சு, அப்படி கிடையாது.
பைபிள் சட்டம் என்ன போட்டிருக்கு? அன்பு கூறணும். எதையுமே எதிர்பார்த்து அன்பு கூறக்கூடாது. இன்னைக்கு தேவை இருந்தா வந்து ஒட்டிக்கிடுறாங்க. தேவையில்லைன்னா சபிச்சுட்டு போயிருந்தாங்க. அது கிடையாது. எப்பொழுதும் ஒரே மாதிரி. அன்பு கூறுகிற பெயர்ல அந்நிய நோகத்துல போய் பிணைக்கப்படக்கூடாது. கர்த்தரை அறியாத ஜனங்களோடு போய் சம்பந்தம் கலக்கக்கூடாது. ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்துல அன்பு கூறன உடனே எங்கனாலும் இஷ்டனாலும் கிளம்பி போயிடக்கூடாது. அப்படி கிடையாது. தேவன் நமக்கு சில ஞானம் கொடுத்திருக்காரு, சில புத்தி கொடுத்திருக்காரு. நம்ம எந்த இடத்துல எப்படி இருக்கணும். வசனத்தை அதிகமா உட்கார்ந்து தியானித்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த பொசிஷன்ல இருக்கோம், நம்ம இன்னும் எப்படி வளரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளரணுமா? அழகா வளரலாம். நான் கையில பைபிள் எடுத்து வாசித்தது இல்லை. 2015 தான் நான் நல்லா வாசிக்க ஆரம்பிச்சேன். 2016 கர்த்தருடைய கிருபையினால முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன். அன்னையிலேருந்து இன்ன வரையும் ஆச்சு. எல்லாரைப் போல நானும் ஒரு பாடுள்ள மனுஷன்தான். ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது கண்ணீரோடு வாசித்த காலங்கள் தான் அதிகம். கண்ணீரோடு வாசித்தது தான் அதிகம். கண்ணீரோடு ஜெபம் பண்ணது தான் அதிகம். ஏன்னா வசனம் வாசிக்கும் போது எப்படிதான் யோசிச்சு பார்ப்பேன், இந்த வசனத்துக்கு நான் இன்னும் கீழ்ப்படியிலையே அப்படின்னு உட்காந்து புலம்பிட்டு இருப்பேன். அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்துக்கு நம்ம இன்னும் எவ்வளவு கீழ்ப்படியணும் அதை நம்ம கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்க்கணும். உன்னை போல பிறனை நேசின்னு சொல்லி போட்டிருக்கு. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, கனம் பண்ண வேண்டியது இருக்கு. நமக்கு எவ்வளவு காரியம் இருக்கு. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. நியாயப்பிரமாணம் நிறைவேற்றணும் அப்படின்னா அன்பு. அவர் நமக்கா ஜீவனை தந்தார். கடைசி சொட்டு ரத்த வரி தந்துட்டார். எல்லாம் தந்து முடிச்சிட்டார். பிசாசையும் நசுக்கிட்டார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு இப்போ சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தினால் நம்மளை நிரப்பியிருக்காரு. நமக்கு பைபிள்ல ஏகப்பட்ட சட்டம் இருக்கு. நமக்கு தேவன் வாக்குத்தத்தமும் தந்திருக்காரு. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். நமக்கு நிறைய அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? சின்ன சின்ன காரியத்தை குறித்து ஒரு பயம், அது ஒரு வேதனையா மாறிடும். பிசாசு அப்படின்னா டக்குன்னு பயந்துருவாங்க. சத்ரு அப்படின்னா பயந்துருவாங்க. ஐயோ யாரோ மாந்திரியம் பண்ணிட்டா அப்படின்னா டக்குன்னு பயந்துருவாங்க. பயந்தா என்ன வரும்? வேதனை வந்துடும். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது என் வாழ்க்கையில சில காரியங்கள் நடந்துச்சு. நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருந்தேன். மாந்திரியத்துக்கும் விக்கிரத்துக்கும் அடிமையா இருந்தேன். மனுஷன் பேச்சை கேட்டு கேட்டு ஒம்பா போயிட்டேன். என்னைக்கு கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்க ஆரம்பிச்சோனோ, வசனம் எப்படி போட்டிருக்க, அப்ப என் வாழ்க்கையில நான் எப்படி இருக்கிறேன் உணர ஆரம்பிச்சேன். மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். உபவாச நாட்களிலே, லெந்து காலத்திலே, சிலுவை தியானத்திலே சில வசனங்களை நம்ம கண்டிப்பா மனப்பாடமா படிக்கணும். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அப்படின்னா நம்ம அதை எப்படி சொன்னா மக்களுக்கு புரியும் அப்படின்னா, ஒரு ட்ரெஸ்ஸை ஃபுல்லா உறிஞ்சா எப்படி இருக்கும், அதே போல பிசாசுனுடைய எல்லா அதிகாரத்தையும் துரைத்தனங்களையும் உரிந்து கொண்டு, எல்லாத்தையும் உரிந்து கொண்டு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. எத்தனை குடும்பத்துல பிசாசு அப்படின்னு டக்குன்னு பயந்துருந்தாங்க. என்ன காரணம்? நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதே இல்லை. அப்படி ஒருவேளை கையில பைபிள் எடுத்து வாசித்தா ஒரு 5 நிமிஷம், மிஞ்சி போனா 10 நிமிஷம், அவ்வளவுதான். கேட்டா நேரம் இல்லை பிரதர் அப்படிம்பாங்க. வசனத்தை நம்ம எந்த அளவுக்கு ஆழமா தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி இருக்கும். ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டு
உயிர்த்தெழும் சாயலில் இணைக்கப்பட்டு இருப்போமானால் எந்த ஒரு சத்துருவும் தொடர முடியாது. நம்ம சிந்தனை இந்த உலகத்தோடு ஒட்டிட்டு இருக்க கூடாது. நம்ம இருதயத்துக்குள்ள உலக கவலை இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இஎம்ஐ கட்டணும். ஒவ்வொரு மாசமும் பேங்க் லோன் இருக்கு, ஜொல் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு காரியத்துக்காக பணம் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப அவங்க இருதயத்துல என்ன இருக்கும்? ஒரு பாரம் தான் இருக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ரொம்ப பாரமா இருக்குனே, என்ன செய்யனே தெரியல அப்படின்னா அவருடைய சமூகத்துல போய் இறக்கி வச்சிருங்க. நீங்க இருக்கிற பகுதியில் பக்கத்துல சர்ச் இருக்கா? முடிஞ்சா சர்ச்சுக்கு போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துருங்க. நான் ரொம்ப கடனில் கஷ்டப்படும் போது நேராக சர்ச்சில் போய் அழுது ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவேன். இது எதுக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை எவ்வளவு நாளும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். தேவனுடைய சமூகத்துல போய் நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோமோ அப்படியே போய் ஜெபிக்கணும். என் நிலைமை இதுதான்ப்பா, நான் இப்படிதான்ப்பா நான் இருக்கிறேன், நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா. எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பாவம் இருக்கக்கூடாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் பாவத்தின் சம்பளம் மரணம். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு அவன் ஏன் வாரான் அப்படின்னா, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் இருக்கும் போதுதான் அவன் செயல்படுறான். ஆனாலும் இன்னைக்கு காலவெளியில செய்தி என்ன தெரியுமா? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு நம்ம ஒரு சின்ன ஜெபம் எப்போதுமே பண்ணிடணும். உங்களை விட்டு நான் தள்ளி போக கூடாதுப்பா, நான் தேவ சித்தத்துக்குள்ள இருக்கணும், எனக்கு கிருபை தாங்க, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக கூடாதுப்பா, உமக்கு பிரியமானபடி நான் வாழ்ந்தா போதும். நம்ம சிந்தனை தேவையில்லாத காரியத்துல போய் லாக் ஆகக்கூடாது. நம்ம கண்ணு தேவையில்லாம எதையும் பார்க்க வேண்டாம். ஏன்னா கெட்டு போற காரியம் தான் நிறைய இருக்கு. அப்புறம் என் வாழ்க்கை போச்சு ஐயோ அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு கூடாது. ஒரு மனுஷன் தூங்கி எழுந்திரிச்சானா, காலைல கையில பைபிள் எடுத்து வாசித்தானா, ஜெபம் பண்ணியாச்சா, ஒரு சின்ன செய்தி கேட்டிங்களா, அதுக்கப்புறம் குடும்பத்தை பார்க்க ஆரம்பிச்சிடணும், வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். பிஸ்னஸ் பண்றீங்களா, நேரம் கிளம்பி போயிடணும். அப்புறம் தேவையில்லாத ஃப்ரெண்டு, தேவையில்லாத நபர், தேவையில்லாத எதுவுமே என்டர் ஆகக்கூடாது. பிசாசு எப்போ வாரான் அப்படின்னா தனிமையா இருக்கும்போது வாரான். ஏன்னா நிறைய குடும்பத்துல வீட்டுல எல்லாரும் வெளியே அனுப்பி விட்டுட்டு அப்புறம் கையில செல்போன் எடுப்பாங்க, எதையாவது பார்க்கலான்னு எடுப்பாங்க. அப்புறம் ஒரு 4 மணி நேரம் காணாம போயிடும். எனக்கு ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் விரும்பி திருமணம் முடிச்சிட்டேன், நான் வேற இடத்துல செட்டில் ஆயிட்டேன், எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது, கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷம் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன். இதுதான் என் வாழ்க்கையில உண்மையான காரியம். நான் வாலிப வயசுல ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தான், சர்ச்சுக்கு போற பிள்ளை தான், நக்கன் எடுத்த பிள்ளை தான். ஆனால் எங்க அம்மா அப்பாவுக்கு பிரியம் இல்லாமல் நான் விரும்பி திருமணம் முடிச்சு நான் அந்த பக்கம் போய் செட்டில் ஆயிட்டேன். என் கணவர் கர்த்தரை அறியாத ஒரு நபர், அவர் விக்கிரத்தில் உள்ள ஒரு நபர். திருமணம் முடிஞ்சது, கிட்டத்தட்ட 23 வருஷம் ஆச்சு. இந்த 23 வருஷமும் நான் சர்ச்சைக்கும் போகல. என்கிட்ட ஒரே ஒரு பைபிள் இருக்கு, அது வீட்டில் தான் இருக்கு. ஆனால் ஆன்லைன் மூலியமாக இப்போ உங்க செய்தி நான் ஒரு 2 மாசம் மட்டும் கேட்டேன். இந்த 2 மாசத்துல என்னுடைய வாழ்க்கையில எனக்கு டெய்லி ஒரு 6 மணி நேரம் எனக்கு மிச்சமாயிருக்கு. ஏன்னா நான் ஒரு நாளைக்கு மினிமம் நான் ஒரு 8 மணி நேரம் கிட்ட நான் செல்போன் பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா அவங்க வெளியில போயிடுவாங்க, நான் வீட்டில் தான் இருப்பேன், ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னாங்க. வீட்டில் இருக்கும்போது காலையில் எல்லாரும் வெளியில் அனுப்பிட்டு அவங்க பேசாம செல்போன் எடுத்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா டிவி ஆன் பண்ணி ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்க. என்னைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே தேவனர்லேயே அப்போ மினிஸ்டர் மூலியமா சில செய்தி கேட்டாங்களோ, அவங்களுடைய இதயத்துக்குள்ள குத்தப்பட்டவங்களாக கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாங்க. டெய்லி அந்த 6 மணி நேரம் டைம் அவங்களுக்கு கிடைச்சிது. செல்போன் பார்க்காம, டிவியில் தேவையில்லாத வீடியோ பார்க்காம, எதுவுமே பார்க்காம அந்த 5 மணி நேரம் 4 மணி நேரம் அழகா கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க 2 மாசம் கழிச்சு அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றம். அவங்க ஒரு சாட்சியா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் ஒரு பாதி பைபிள் முடிக்க போறேன் இந்த 2 மாசத்துக்குள்ள. 23 வருஷம் கழிச்சு
என்னுடைய பழைய வாழ்க்கை, வாலிப வயசுல நான் எப்படிலாம் தீர்மானம் பண்ணினேன். இப்ப நான் மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த 23 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வந்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே எத்தனை வருஷமா, எத்தனை காரியத்திலே அடிமையா இருக்கிறோம். அத ஒரு குடும்பத்துல செக் பண்ணி பார்க்கணும். சில குடும்பம்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் பல வருஷம் ஆயிட்டு. கேட்கவும் ஆள் கிடையாது. இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை. மனைவி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க பேசாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அதனுடைய முடிவு என்ன? இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்து முடித்தார்? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும், பிசாசுனுடைய அந்த அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அவைகளின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தார். எல்லாவற்றையும் சிலுவை கொண்டுட்டார். இன்னைக்கு பிசாசு நம்ம காலுக்கு கீழே தான். அப்ப நாங்க என்ன பிரதர் செய்யணும் அப்படின்னா, உங்க இருதயத்துக்குள்ளே தேவனோட வார்த்தை இருக்கணும். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். போதும், உலகத்துக்காக ஓடுனதெல்லாம் போதும். மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்கிறார். நானும் என் மனைவியும் வீட்டில் பேசிட்டு இருக்கும்போது என் மனைவி அழகா ஒரு வார்த்தை சொன்னான். செத்து போனா முதல்ல ஒரு பெட்டி தான்ப்பா வரும் அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷன் செத்து போயிட்டா பெட்டி வந்துருமா, அதுக்கப்புறம் அடக்க ஆராதனை, அப்புறம் முடிஞ்சிட்டு. எதுவுமே கொண்டு போக முடியாது. நம்ம எப்படி வந்தோமோ அப்படிதான் திரும்பி போகணும். ஆவி தன்னை தந்த தேவன்கிட்ட போகுது, சரீரம் மண்ணுக்கு போகுது. நம்ம நன்மை செஞ்சா நித்திய ஜீவன், தீமை செஞ்சா நித்திய ஆக்கினை. முடிஞ்சிட்டு, ஒரு பைபிள் முடிஞ்சிட்டு. நம்ம பரலோகத்திலே அவரோடு இருக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய வருகை பக்கமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாரும் மறுரூபமாகணும், அவ்வளவுதான். அப்ப மறுரூபமாகணும் அப்படின்னா அவர் கூப்பிடும்போது என் காது திறந்திருக்கணும். அப்பந்தான் நம்ம மறுரூபமாக முடியும். அதனால இருக்கிற கொஞ்ச நாட்களிலே நல்ல கையில பைபிள் எடுத்து வாசிங்க. உலகத்துல எதை பத்தியுமே ரொம்பலாம் யோசிக்காதீங்க. காலம் கடைசியா இருக்கு. ஒரு கொரோனா வந்துட்டு போயிட்டு கொஞ்சம் பேரை காணோம். எங்க வீட்டுல கொரோனால எங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்க ஃபேமிலியில 2 பேர் இறந்துட்டாங்க. இதையே உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, கொரோனாக்கு அப்புறம் நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா, துன்மார்க்கனா வாழ்றது கிடையாது, அக்கிரமக்காரனா வாழ்றது கிடையாது, பாவத்திலே சாகிறதுக்கு கிடையாது, இஷ்டம் போல வாழ்றது கிடையாது, துணிகரமா வாழ்றது கிடையாது. நமக்குன்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. நம்ம கையில பைபிளை கொடுத்துட்டாரு. இந்த கையில பைபிள் எடுத்து இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்து, வசனம் இப்படி போட்டிருக்கு, என் கையில பைபிளை கொடுத்துட்டாரே, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்? கர்த்தருக்காக வாழ்வோமே, கொஞ்ச நாள் தானே. எல்லாரும் பரலோகத்துல சந்திக்கணும். வேற வேற நாட்டுக்குள்ள இந்த செய்தி கேட்பீங்க. நாங்க தேவனர்களே அப்போ மினிஸ்டர்ல கேட்டோம், எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஒரு நாள் பரலோகத்துல நிக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையிலே எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பாவம் இருக்கா, அதை நம்ம டெய்லி செக் பண்ணி பார்க்கணும். கிருபையின் காலம்னா என்ன தெரியுமா? மனம் திரும்புற காலம், குணப்படுகிற காலம், சீர் பொருந்துற காலம், தேவனோடு ஒப்புரவாகிற காலம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து நம்ம எல்லாருமே ஆவிக்குரிய வாழ்க்கையில எத்தனையோ கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும், வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும், கனி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், பரிசுத்தமா வாழ முடியும், நீதியை பின்பற்ற முடியும், உண்மையா வாழ முடியும். நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? தேவையில்லாத காரியத்துல போய் சிக்கிக்க கூடாது. ஏன்னா இந்த உலகத்துல தேவையில்லாத ஃப்ரெண்டு, தேவையில்லாத காரியம் நிறைய இருக்கு. நிறைய குடும்பத்துல அதுலதான் போய் சிக்கிக்கிடுறாங்க. கேட்டா என் ஃப்ரெண்டு, கேட்டா எனக்கு ஒரு 10 வருஷமா தெரியும், 5 வருஷமா தெரியும், 7 வருஷமா தெரியும்.
செல்ஃபோனில் பேசினா 1 மணி நேரம் 2 மணி நேரம் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால் காலையில் இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, நம்ம வாழ்க்கையில் டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். உபவாச நாட்களில் தேவனோட சமூகத்தில் உபவாசத்தோடு இருங்க, ஜெபிங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கால வேளையில் எங்களோட பேசியிருக்கிறீங்க, எங்களுக்காக ஜீவனை தந்திருக்கிறீங்கப்பா. துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தீங்கப்பா. எல்லாவற்றையும் சிலுவையில வெற்றி சிறந்தீங்கப்பா. எங்களுக்காக பிதானோட வலது வருஷத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்க. உம்மை போல மாறுறதுக்கு உம்மோட ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிங்க. என்னோட வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியத்துக்கும் நாங்கள் அடிமையா இருக்கக்கூடாது. இந்த நாளிலும் அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ 1000 தலைமுறை கர்த்தர் ஆசீர்வதி, கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்கப்பா. ஜெப அபிஷேகத்தால் நிரப்புங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை ஒவ்வொரு குடும்பத்தையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலடைங்க. யாரெல்லாம் காலவேல ஜெபிக்கிறாங்களோ எங்க சிந்தனை கிறிஸ்துவோட இணைப்பட்டு எங்க இதயத்துக்குள்ளே பிதா குமாரன் பரிசுத்தன் மட்டும்தான்ப்பா இருக்கணும். உலக கவலையோ, உலக இச்சையோ, உலக மோகமோ எதுவுமே உள்ள வரக்கூடாதுப்பா. வேலை அடைங்க. உமக்கு பிரியமில்ல இடத்து நாங்கள் போகக்கூடாது. தேவ சித்தத்துக்கு, தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். எங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் குறை இருக்கோ அந்த குறைகளை மன்னிச்சிருங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. உங்களுடைய தழுமுள்ள கரத்தினால எங்களை தொட்டு சுகமாக்கி தாங்க, குணமாக்கி தாங்க. எந்தெந்த குடும்பத்தில் பலவீனோடு நோய்களோடு இருக்கிறாங்களோ அந்த எல்லா பலவீனத்தெல்லாம், எல்லா நோய்களெல்லாம் நீக்கி சுகமாக்கி தாங்க. சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு வாழக்கத்தை கிருபை செய்யுங்க. வெளியில புறப்படுறாங்கப்பா, காண்டாமிருத்தது பலனை தாங்கப்பா. கழுகுகளை போல செட்டில் விரித்து எழும்பணும். எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். கையின் கீழ் ஆசீர்வதிங்க, அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க, சிரசு மேலே ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உணர்வு சகலமான ஆசீர்வாதங்களால் திருப்தியா நிரப்பி ஆசீர்வதிங்க. வாகனத்துல போறோம், பாதுகாத்து கொள்ளுங்க. யுத்தம் நடக்குப்பா. ஒவ்வொரு தேசத்துக்குள்ளுமே கர்த்தர் சமாதானத்தை கட்டிடுங்க. தேர்தலுக்கா ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தர் அப்பா விசேஷம் அந்த வருஷத்துல உம்முடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்து மேல வைங்கப்பா. தேர்தலில் கர்த்தருடைய அப்பா நீதி, நியாயம் எல்லாம் வெளிப்படணும்ப்பா. கர்த்தரே காரியத்தை நடப்பீங்க. எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறாங்க கர்த்தருடைய பிள்ளைகள், யாரெல்லாம் எக்ஸாம் எழுத போறாங்களோ நீங்க உங்க பிள்ளைகளோட புறப்பட்டு போங்க. ஞாபக சக்தி தாங்க. தேவையில்லாத எண்ணங்கள் வேண்டாம், தேவையில்லாத பயம் வேண்டாம்ப்பா. உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க, உதவி செய்யுங்க. கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்கப்பா. பரலோகத்துல தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. அப்பிரோஜனமான ஊழியக்காரன்ப்பா. படிக்கிற பிள்ளைகளே கர்த்தர் சந்திக்கணும். திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, அந்த பிள்ளைகளையும் கர்த்தர் சந்திக்கணும். திருமணத்துக்கு ஏற்ற துணையை தாங்கப்பா. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனையில் கஷ்டப்படுறாங்க, அந்த கடனுக்கு ஒரு முடிவு தாங்க. வேலை இல்லாமல் இருக்காங்க, கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. எந்தெந்த குடும்பத்தில் எந்தெந்த தட்டுப்பாடு இருக்கோ எல்லா உபத்திரத்தை எல்லாம் மாற்றி, எல்லா தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை எல்லாவற்றையும் நீக்கி ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். குறைகள், குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. துதி, கன, மகிமை எல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். 9363064181 முதல் உண்டால் நாங்கள் உங்களுக்காக, குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.